ஹாய். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச எஜமான் படத்தை பத்தி பேசலாங்க. அந்த படத்தை வந்து ரீரிலீஸ் பண்றாங்க. ஏவிஎம் நிறுவனம் இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. நம்ம மறைந்த ஏவிஎம் சரவணன் தான் வந்து இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறாரு. படத்தோட டைரக்டர் யார் பாத்தீங்கன்னா ஆர்.வி. உதயகுமார். இது வந்து முழுக்க முழுக்க கிராமத்து கதை. கிராமத்துல வந்து பெரிய தலைக்கட்டு நம்ம ரஜினிகாந்த். அப்பப்ப சொல்லுவாருங்க, வானவராயன், கந்தவேலு வானவராயன் அப்படின்னு சொல்லிட்டு துண்டை வந்து தோல்ல போடுவாரு, ஒரு ஸ்டைலா போடுவாரு. அந்த சீன் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. வானவராயன், கந்தவேலு வானவராயன். ஃபர்ஸ்ட் சீன்லயே பாத்தீங்கன்னா தேர்தல் அதிகாரிய பார்த்து ஒரு கேள்வி கேட்பாரு. இவ்வளவு வருஷம் ஜனங்க வந்து ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க, குடிக்க தண்ணி இல்ல, ரோடு வசதி இல்ல அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு யாரும் வந்து ஓட்டு போடாம இருப்பாங்க. அந்த சீன்ல வந்து எஜமான் சொல்லிதான் வந்து எல்லாம் கேக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாரு. சரி, அந்த எஜமான் யாருன்னு சொன்னோன்னு வருவாரு. அங்க பாருங்க. அதாவது தேர்தல் அதிகாரி வந்து மீட் பண்ணுவாரு. மீட் பண்ணதுக்கு அப்புறம், அதாவது எங்களுக்கு வேணுங்கிற வசதியை நாங்களே செஞ்சுக்கிறோம், இது வரைக்கும் எத்தனை பேருக்கு ஓட்டு போட்டோம், யாருமே எதுவும் நல்லது பண்ணல, குடிக்க தண்ணியும் இல்லை, ரோடும் வந்து யாரும் போடல, உங்க அரசாங்கத்துக்கிட்ட நாங்க கேட்டு எந்த உதவியும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாரு. கரெக்ட் சார். ஒரு மனுஷனுக்கு அடிப்படையா தேவையானது இருக்க இடம், போட்டுக்க துணி, வயிற்றுக்கு சாப்பாடு. அதை கூட நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் நடக்க நல்ல தெரு, அதுக்கு ஒரு வெளிச்சம், குடிக்க தண்ணி. அதை கூட இவங்களுக்கு கொடுக்க வைக்கல. இனிமே இவங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை. அதனால்தான் இவங்க ஓட்டு போட கொடுத்த பணத்துல நாங்களே ரோட போட்டுக்கிறோம், தண்ணியை கொண்டு வந்துக்கிறோம், வெளிச்சத்தை உண்டாக்கிக்கிறோம். கரெக்ட் சார். ஜனநாயகத்தை இப்படி கூட காப்பாத்திக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பாடல், ஒரு எஜமான் காலடி மண் எடுத்து, அதுதான் வந்து இன்ட்ரோ சாங். அதுக்கப்புறம் கவுண்டமணி செந்தில் காமெடி நல்லா இருக்குங்க அந்த படத்துல. எதுக்கு பாட்டி இதெல்லாம்? உனக்கு தெரியாதுப்பா, உலகத்துக்கு அண்ணே ஒன்ற பின்னாடிதான் சுத்துது. நீ ஏன்டா தலையை சுத்துற? இந்தா 38 பட்டிக்கும் கேக்குற மாதிரி சத்தமா போய் உடைச்சிட்டு வா போ. அப்போ எஜமா தேங்காயில பாம் வச்சு அடிச்சிடுறேன். ஈஸ்வரி வைத்தீஸ்வரின்னு போயிட்டே இருப்பாரு. அந்த காட்சியும் நல்லா இருக்கும். என்னம்மா மாமா கிட்ட சீடு எப்படி இருக்குன்னு கேட்டு சொல்லுங்க. ஏன்னா நானே பண்ணது. என்ன மாப்பிள ஆசையா கேக்குற, எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். வல்லவராயன் நெப்போலியன் அவருடைய அண்ணன். ஊர்ல வந்து யார் பெரியவன், வானவராயனா வல்லவராயனா, அந்த ஒரு மோதல். அந்த மோதலை வச்சுதான் வந்து படமே. நெப்போலியன் வந்து ஏகப்பட்ட தலைவலி கொடுத்துட்டு இருப்பாரு ரஜினிகாந்துக்கு. அந்த தலைவலி கொடுத்துட்டே இருப்பாரு, ரஜினியை வந்து அதை தடுத்துட்டே இருப்பாரு. பிரச்சனைன்னு வந்தா விட்டுருவோமா? எப்படியோ அந்த வானவராயரை வீதி கொண்டு வரணும், அவ்வளவுதானே. கவலையை விடுங்க. அப்ப நான் வர்றேன், எல்லாருக்கும் வர்றேன். ஒரு கட்டத்துல வந்து மீனா வந்து இறந்துடுவாங்க. அரளி விதையை அரைச்சு குடிச்சு இறந்துடுவாங்க. இறந்ததுக்கு அப்புறம் வந்து ஐஸ்வர்யா இருப்பாங்க. ஐஸ்வர்யா வந்து ரஜினியை வந்து எப்பவுமே சீடிட்டே இருப்பாங்க. அந்த சீனும் நல்லா இருக்கும். அதாவது சில பிரச்சனைகள் நடக்கும். அதாவது ஐஸ்வர்யாவாலையும் பிரச்சனை நடக்கும். அதாவது என்ன தொட்டுட்டாரு. அதுக்கப்புறம் நெப்போலியன் வந்து திரும்ப குடைச்சல் கொடுத்துட்டே இருப்பாரு. அந்த காட்சிகளும் வந்து நல்லா இருக்கும். அந்த ஃபைட் சீன் எல்லாம் நல்லா இருக்கும். மீனாவை கல்யாணம் பண்ணிக்கிறது வந்து யாரு, ரஜினியா இல்ல நெப்போலியனா? ஒரு ரேக்லா ரேஸ் நடக்கும். ரேக்லா ரேஸ் மாதிரி ஒரு மாட்டு வண்டி ரேஸ் நடக்குங்க.
அப்புறம் நெப்போலியன் வந்து வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் மோதல் நடக்கும். ரஜினிக்கும் நெப்போலியனுக்கும் வந்து மோதல் நடக்கும். அந்த மோதல் தீர்ந்ததா இல்லையா, அதுதான் வந்து கிளைமேக்ஸ்ல வச்சிருப்பாரு நம்ம டைரக்டர். இந்த ரஜினி வந்து மீனாவுக்காக பட்டாம்பூச்சி பிடிக்கிறதுக்கு சேத்துல எல்லாம் உளுந்து பிறண்டு அந்த எப்படியோ பட்டாம்பூச்சி வந்து எடுத்துட்டு வந்துருவாரு நம்ம ரஜினி சார். மீனாவுக்காக மீனா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அந்த காட்சியும் வந்து நல்லா இருக்கும். புடிச்சிட்ட வைத்தேஸ்வரி வைத்தேஸ்வரி புடிச்சிட்ட கப்பூர் போய் கபாலம் புடிச்சிட்ட. அப்புறம் கவுண்டமணியோட சேர்ந்து வயக்காட்டுக்கு போய் அந்த சாப்பாடு, இந்த வயல்ல வேலை செய்யறவங்க எல்லாம் சாப்பாடு கொண்டு வந்துருப்பாங்க. அந்த அந்த சாப்பாட்டை வந்து திருடி திம்பாரு. அந்த சீனும் நல்லா இருக்கும். அங்க பாத்தீங்களா எத்தனை விதவிதமா, எத்தனை அழகழகா, எப்படி எப்படி தொங்குது பாத்தீங்களா? இத விட்டுட்டு அந்த பெருசு. அப்புறம் நம்பியாரோட வந்து இந்த ராமாயணம் படிக்கிறேன் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி அந்த அந்த காட்சியெல்லாம் நல்லா இருக்கும். ரஜினிகாந்த் சார் காதம் முடிப்பாரு. இத புடி படி. வலது நாசில் அதிக காத்து வரும்போது சேர்ந்தா ஆண் குழந்தை, இடது நாசில் அதிக காத்து வரும்போது சேர்ந்தா பெண் குழந்தை. புறப்படு. அப்புறம் மனோரமா எப்ப பார்த்தாலும் கீதை படிக்கிறேன்ட்டு என்னத்த படிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்பியாரோட அடிக்கடி சண்டை போடுவாங்க மனோரமா மேடம். அந்த காட்சியும் நல்லா இருக்கும். கெடுக்குறீங்க, கீதை படிக்கிறேன்னு சொல்லி போட்டு இத்தனை வருஷமா நீங்க படிச்ச கீதை இதுதானா? ஐயோ அகிலாண்டேஸ்வரி, நீ ஏமாந்துட்டியே. சரி, இந்த படம் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் பிறந்தநாள் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. அதாவது 50வது வருஷத்தை கொண்டாடும் விதமாக. ரஜினி சினிமாவுக்கு வந்து 50 வருஷம் ஆச்சு. அதை கொண்டாடும் விதமா இந்த படத்தை வந்து ரீலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் போய் பார்த்து ரசிக்கலாம்.